டிவி பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் ஊடகவியலாளர். தனக்கே உரிய பாணியில் பல விஷயங்களை அரசியல் சார்ந்து மக்கள் மனதில் போய் சேரும் வண்ணம் உரைப்பதில் வல்லவர்னு சொல்லலாம். 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறையில் அனுபவம் மிக்கவர் அவர். திரு VS ராமன் சார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம். சார் உங்களை வரவேற்பது. வணக்கம். வணக்கம் சார். சி ஜோசப் விஜய் என்னும் நான் முதலமைச்சராக பதவியேற்றார். அவர் அந்த பதவி ஏற்பதற்கு முன்பு நடந்த இந்த 5 நாட்கள் நடந்த விஷயங்கள் என்ன சார்? என்ன பிரச்சனை, எங்க பிரச்சனை? எதுல இருந்து எதை வச்சு நீங்க கேக்குறீங்க இந்த ஆன்சரை, இந்த கொஸ்டினை? இந்த கொஸ்டினை சார், ஏன்னா அவருக்கு முதல்ல காங்கிரஸ் லெட்டர் கொடுத்தாங்க. அதாவது அதிமுக கிட்டதான் அவர் ஆதரவு கேட்பாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல ஈவினிங் ஒரு பேட்டி வருது. அதுல KP முனுசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்க EPS அனுமதியோட தான் சொல்றோம்ன்றாரு. இமீடியட்டா இந்த லெட்டர் போகுது காங்கிரஸ்க்கு. லெட்டர் கொடுத்த அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அவங்க இதுக்காகவே வெயிட் பண்ண மாதிரி காங்கிரஸ் தங்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுக்குறாரு. தொடர்ந்து அடுத்த திமுக ஆட்சி அமைக்குமா, திமுகவும் அதிமுகவும் இணைந்து கழகங்கள் இணைந்து ஆட்சி அமைக்குமா, புதுசா ஒரு பிளேயர் உள்ளோட மாட்டாங்கிற பேச்சு வருது 2 நாளா ஊடகத்துல. அப்புறம் கடைசியில பார்த்தா திமுக கூட்டணியில் இருக்கும் இதர கட்சிகளே அவருக்கு தன்னுடைய கை கொடுத்தது போல பாக்கி கட்சிகள்லாம் கை கொடுத்து உதவுறாங்க. சோ இந்த ஒரு 5 நாட்கள் நடந்த அரசியல் சதுரங்கம்னு சொல்லலாமா, இல்ல அரசியல் பரபரப்புன்னு சொல்லலாமா? என்ன உண்மையிலே நடந்தது உள்ளுக்குள்ள? ஆடுபுலி ஆட்டம், எதிரும் புதிரும். 4ஆம் தேதி தேர்தலுக்கு பிறகு ரிசல்ட் வந்த பிறகு தாவேக தனிப்பெரும் மெஜாரிட்டியாகவும், அதுக்கு அடுத்தபடியாக திமுகவும், அதுக்கு அடுத்த 3வது இடத்துல தான் அதிமுக தள்ளப்பட்டது. சோ களத்தினுடைய நிலை யதார்த்தம் திமுக அதிமுக என்ற நிலைப்படிதான் தேர்தல் பயணமாக இருந்தது. ஆனால் தாவேக 2 சீட்டு வருமா, 10 சீட்டு வருமா, 5 சீட்டு வருமா என்று எல்லோரும் ஏளனம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் தாவேகாவுடைய இந்த வெற்றி 108 சீட்டு பெறக்கூடிய வெற்றி என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் பேரன் பேத்திகளுடைய அட்ராசிட்டிகளும் பிள்ளைகளுடைய அட்ராசிட்டிகளையும் சேர்ந்து தாத்தாக்களையும் பாட்டிகளையும் அப்பாவையும் அம்மாவையும் பிசில் என்ற நச்சரிப்பினால் செல்லமாக பேரன் பேசுகின்றானே, செல்லமாக பிள்ளை சொல்லுகின்றானே, அவன் பேச்சை தட்டலாமா என்றுதான் நிறைய வீட்டுல ஓட்டு போட்டாங்க. குறிப்பாக தமிழகத்தில் அரசு ஊழியர்களே 80% பேர் தாவேக்காக வாக்களித்துள்ளார்கள். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் 4ஆம் தேதி மாலையில் ஒரு தாவேகா 108 சீட்டுடன் நிற்கின்றது. அப்படி என்றால் அடுத்தபடியாக குறைந்தபட்சம் 10 சீட்டு தேவை, 12 சீட்டு தேவை என்ற போது என்ன செய்ய முடியும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற போது 4ஆம் தேதி இரவு 11 மணிக்கு டெல்லியில் இருந்து சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஒரு முக்கிய பிரமுகருக்கு தொலைபேசியில் சொல்லுகின்றார்கள், தாவேகாவுக்கு பொழுது விடுத்ததும் அதிமுக ஆதரவு கொடுக்கும், ஆகவே காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவை தயவு செய்து அவசரப்பட்டு வாங்க வேண்டாம் என்ற நிர்பந்தம் திரைப்பட நடிகை திரிஷாவிடம் கூறப்படுகின்றது. ஆகவே திரைப்பட நடிகை திரிஷாவிடம் கூறப்பட்ட காரணத்தினால்தான் அந்த பதிலை விஜயாவிடம் சொல்லப்படுகின்றது. காலையிலிருந்து ஒவ்வொரு நிமிடமும் டிக் 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 கடிகாரம் அந்த நொடியை காட்டும் முல்லை போல், கடிகாரம் முல்லை போல் தாவேகா மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள திமுக அதிமுக தாவேகா அரசியல் பிரமுகர்களும் என்ன ஆகுமோ ஏதாகுமோ, தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி வருமா என்ற நிலைப்பாட்டை இருந்தன. இந்த நேரத்தில் அதிமுகவில் வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி, தங்கமணிவெல்லாம் தோல்வி தழுவுகின்றார்கள். ஆகவே தான் KP முனுசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கேட்டு எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னார், ஆகவே அதிமுக தேவைக்கு ஆதரவு இல்லை என்ற நிலைப்பாடை முன்வைக்கப்படுகின்றது. அதன் பிறகு வேலுமணி, CV சண்முகம், நம்முடைய தளவாய் சுந்தரம், அகிரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், MR விஜயபாஸ்கர் போன்றவர்கள்லாம் நாம் 5 வருஷம் வீணாச்சிட்டோம், இந்த முறையாவது நம்ம தாவேக்கட கூட்டணி வச்சு ஒரு ஆட்சியில் பங்கு பெற்று இடம் பெறுவோம், இல்லாவிட்டால் கட்சியை காப்பாற்ற முடியாத காரணம் என்றால் கட்சியினுடைய முகவேலு எல்லாருமே கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க என்று விவாதம் நடக்கின்ற நேரத்தில் திமுகவின் தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர்
எடப்பாடி பழனிசாமியும் தொலைபேசியில் பேசி நீங்கள் உங்கள் எம்எல்ஏக்களை எங்கேயாவது கொண்டு சேஃப்டி செய்யுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் பாண்டிச்சேரியில் கொண்டு வைக்கப்படுகின்றார்கள். நேற்று 4 மணிக்கு விடுதலை சிறுத்தை நிபந்தனையின்றி தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுப்போம் என்ற நிலைப்பாட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் கலந்து செல்லப்படுகின்றது. இப்போது இன்று அதிமுக குழு தலைவராக வேலுமணி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதன் பிறகு உள்ள நிலைப்பாடுகள் என்ன எதென்று இருந்தாலும் ஒரு புறம் இருந்தாலும், காங்கிரஸ் கட்சி தாவேக்காவுக்கு எப்படி ஆதரவு கொடுக்கலாம், கொடுத்ததை எப்படி இது பண்ணலாம் என்று டெல்லியில் பாஜக கோபத்தில் உள்ளது. ஆகவே அந்த கோபத்தின் உச்சக்கணத்தில் இன்று வரையிலும் உள்ளார்கள். காரணம் என்னவென்றால், தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் 2014 பிறகு மத்தியில் ஆட்சி அமைக்கின்றன. வட மாநிலங்களில் அனைத்து மாநிலங்களும் காங்கிரசுக்கு சமாதி கட்டி வருகின்றார்கள். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் தென் மாவட்டங்களில் தெலுங்கானா, கர்நாடகா, இப்போது கேரளா மாநிலம் ஆட்சி புரிகின்றது. அப்படி பார்க்கின்ற போது தமிழகத்தில் தாவேக்காவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி என்றால் அது தேசிய பாஜகவுக்கு மிகப்பெரிய அடியாகும். இத்தகைய சூழ்நிலையில் தொலைநோக்கு பார்வையில் கருத்தில் கொண்டுதான் தாவேக்கா கூட கண்டிப்பாக பாஜக உச்சக்கட்ட கோபத்தில் உள்ளன. இதையெல்லாம் தாண்டி தாவேக்கா கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சியில சேர்த்து மெஜாரிட்டியை நிரூபணம் செய்து இன்று விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள், ரோமன் கத்தோலிக்கத்தை சேர்ந்த ஜோசப் விஜய் அவர்கள் இன்று முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பல்வேறு அவர் சொன்ன வாக்குறுதிகளில் 3 கையெழுத்து முதல் முறையாக போட்டுள்ளார். இன்றிலிருந்தே மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை வைத்துள்ளார். இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியான சிபிஐ விமர்சனம் வைத்துள்ளார். வந்தே மாதரம் பிரச்சனை விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் கேள்விகள் கேட்டுள்ளார். ஆகவே அரசியல் என்பது முதல்வன் படத்தில் வரும் ஒரு நாள் முதல்வன் மாதிரி அல்ல. அந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து பல விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு அரசியல் செய்வதுதான் தாவேக்காவுடைய நிலைப்பாடு. ஆனால் இன்று ஒன்று யாரும் சொல்லாத ஒரு ரகசியம், தாவேக்கா ஏன் இந்த முடிவுக்கு வந்துள்ளது என்றால், இன்னும் 2 நாள் கழித்தால் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனப்படுத்தப்படும். அப்படி பிரகடனப்படுத்துகின்ற போது 6 மாதம் குடியரசுத் தலைவர் ஆட்சியில் வருகின்ற போது தாவேக்காவை 3ஆக உடைத்து விடுவார்கள். அது பிஜேபி உடைக்கின்றதோ அல்லது அதிமுக உடைக்கின்றதோ அல்லது திமுக உடைக்கின்றதோ எல்லாம் விதிவிட்ட பாடு என்று சொல்ல முடியாது. அரசியல் என்பது ராஜதந்திரங்கள். ஆகவே இந்த ஆட்சி 6 மாதம் அளித்தோ அல்லது 3 மாதம் கழித்தோ நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆட்சி போனாலும் கூட எங்களுக்கு கவலை இல்லை, முதலமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு அப்போதும் பார்க்கலாம் என்று ஏன் சொல்லுகின்றார் என்றால், அரசியல் சாசனத்தில் ஒரு ஆட்சியின் அமைந்து கொண்டு அதன் மீது நம்பிக்கை வாக்கெடுக்க இருக்கின்ற போது அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அது மெஜாரிட்டி கிடைக்காவிட்டால் அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யப்படும். அப்படி எதிர்கட்சிகள் மெஜாரிட்டி வந்து ஆட்சி அமைக்கலாம், ஆனால் அது வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் டிஸ்மிஸ் செய்யப்படும். அந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் வந்தால் நிச்சயமாக விஜய் கட்சி தமிழ்நாடு முழுவதும் மக்களே பாருங்கள், இந்த நாட்டில் நீங்கள் போட்டு எனக்கு போட்ட வாக்குகளை மெஜாரிட்டி இல்லாத காரணத்தால் என் ஆட்சி வந்து கவிழ்க்கப்பட்டது, நீங்களே தீர்ப்பு கூறுங்கள் என்று விஜய் மக்களிடையே முன்வைப்பார். அந்த முன்வைக்க காரணத்தால் தான் தமிழக மக்கள் ஐயோ விஜய்க்கு இப்படி ஆகிவிட்டாதா என்று கிட்டத்தட்ட ஒரு 230 சீட்ல 34 சீட்ல ஒரு 200 சீட்டு வெற்றி பெறலாம் என்று தாவேக்காவுடைய மனநிலை. காரணம் என்றால் இப்போது தாவேக்கா எடுக்கிற ஆட்சி அது 3 மாதமோ அல்லது 6 மாதமோ இருந்தாலும் இருக்கும் காலம் வரைக்கும் தாவேக்கா அரசுக்கு ட்ரையல் டெமோ, எப்படி ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கினால் டெமோ ஓட்டப்படுகின்றதோ அதே போல் இந்த ஆட்சி ஒரு டெமோ ஆட்சி என்றுதான் நாம் சொல்ல முடியும். காரணம் என்றால் இந்த 6 மாதத்தில் அவர்கள் நிர்வாகம் எப்படி இருக்கின்றது, எப்படி அரசு துறையை கைண்டர் பண்ண வேண்டும் என்ற நிலைப்பாடும் அவர்களுக்கு அனுபவம் வாய்ந்துவிடும். ஆகவே தான் தாவேக்கா ஒன்றும் சும்மா ஒன்றும் இல்லை, அவர்களும் மிகப்பெரிய அரசியல் சாதுர்த்தியத்திலும் அரசியல் சாணக்கியத்தனத்திலும் இன்று செயல்பட்டு உள்ளார்கள். இன்றும் சொல்லுகின்றேன், தற்போது சற்று முன் கிடைத்த தகவலை பிரகாரம் பார்த்தால் நாசிக்கில் உள்ள RSS அலுவலகம், மும்பையில் உள்ள மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள தாவேக்கா சார்பில் சில பிரதிநிதிகள் சந்தித்து எங்களுக்கு நிரந்தர ஆதரவு கொடுங்கள் அல்லது அதிமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுங்கள் சொல்லுகிறார். காரணம் என்றால் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த தலைவர்களை விஜய் ஏற்றுக்கொள்வதற்காக இல்லை என்ற தகவலும் வருகின்றது. காரணம் என்றால் இந்த அதிமுக வெளியே வரக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர்கள், மிகப்பெரிய சதுப்பு நில முதலைகள், அதாவது அனுபவம் வாய்ந்தவர்கள், எப்படி நிர்வாகத்தை செய்ய வேண்டும் தெரியும். ஒருவேளை இங்கு கூட்டணி வந்து கொண்டாலோ அல்லது தாவேக்களை இணைந்து கொஞ்ச நாள் கழித்து நம்ம கட்சியை உடைத்து விடுவார்களோ அல்லது கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி விடுவார்களோ என்ற ஒரு விதமான பயமும் விஜயிடம் உள்ளது.
ஆகவே விஜய் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. ஒரு முதலமைச்சர் கேடர்ல இன்னைக்கு வந்திருக்கிறாருன்னா அவரும் எத்தனை அரசரை வச்சிருப்பாரு, எத்தனை ஓய்வுபெற்ற அதிகாரிகளை கையில் வச்சிருப்பாரு, யார் யார் எப்படி செல்வார்கள், எப்படி போடுவார்கள் என்பதும் விஜய்க்கு தெரியும். ஆகவே தான் இந்த முதலமைச்சர் பதவி ஒரு கூட்டணியை வைத்து அரவணைத்து குறைந்தபட்சம் 6 மாதமாவது இந்த ஆட்சி போகட்டும், மக்களுடைய நிலைமைகளை சொல்வோம் என்பதற்காக தான் தாவேகா உடனடியாக இந்த போகும் என்ற நிலைப்பாடு வந்தாலும் அவர்கள் அமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் இந்த தாவேகா வந்தது அவங்களுக்கு கடுகளவும் கூட பிடிக்காத ஒரு நிலைப்பாட்டில் தான் இன்றிலிருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி மீது இப்போது குறை சொல்லக்கூடிய அது செய்யலாமா, நீ எப்படி கஜானாவை இருந்து விட்டார்கள், வெள்ளை அறிக்கையை கொடுக்கும், ஏன்னா வெள்ளை அறிக்கையை கொடுக்க முடியாது, ஏன்னா வெள்ளை அறிக்கையை கொடுக்க வாங்கினால் இந்த அமைச்சர்களுக்கும் வந்திருந்த நிதிகளையும் எப்படி சூறையாடி கொள்ளையடிப்பது என்ற வித்தைகளை கையெழுத்துப்படுவது அரசு துறை அதிகாரிகள். அப்படி என்றால் அரசு துறை அதிகாரிகளும் மாட்டுவார்கள். அதுக்கு உதாரணம், இன்று கோட்டையிலே அமைச்சர் கோப்புகளை கையெழுத்து போட்டவுடன் பல சீனியர் IAS அதிகாரிகள் பூச்செண்டு கொடுத்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து வாழ்த்து கூறுகின்றார்கள். அந்த வாழ்த்து கூறுகின்ற எந்த IAS உடைய முகத்திலும் கடுகளோட புன்சிரிப்பு இல்லை. ஏன் சிரிப்பு இல்லை என்றால், ஒன்று இந்த ஆட்சிக்கு சாதகமாக ஜால்ரா போட்டு பதவிகளை வாங்கலாம் என்று சொன்னால் அதற்கு இந்த ஆட்சி நோ கேரண்டி நோ வாரண்டி என்ற சைனா பொருள் போல் ஆகிவிடுமா என்பது. இரண்டாவது, வெள்ளை அறிக்கை கொடுக்கின்ற போது மாட்டுவது யார்? அரசு துறை அதிகாரி தானே மாட்டுவாங்க, நீங்க தானே கையெழுத்து போட்டீங்க. அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து நீயும் நானும் ஒண்ணு வாக்களிச்சா மக்கள் மண்ணு என்ற நிலைப்பாட்டுக்கு நாம சிக்கி விடுவோமோ, நாம சாப்பிட்டதெல்லாம் இந்த வெள்ளை அறிக்கை மூலமாக வாந்தி எடுக்க வைப்பார்களோ என்ற நிலைப்பாடு. உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சியில் பாத்தீங்கன்னா வட சென்னை மாவட்ட வளர்ச்சி திட்டம் என்ற பெயரில் 5000 கோடிக்கு மேல அங்க செலவிடப்பட்டுள்ளது. இந்த 5000 கோடியை விட்டுருங்க, அந்த 5000 கோடி 500 கோடி ரூபாய்க்கு கூட கணக்கு காட்ட முடியாது. காரணம் என்றால் அந்த அளவுக்கு ஊழல் கரை படிந்துள்ளது. திமுக மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, 1000 ரூபாய் பணத்தை கோட்டா இந்த மக்கள் எப்படி வேணாலும் வளைச்சுக்கலாம், என்ன வேணும் கேட்டுக்கலாம், எவ்வளவு கேவலமா பேசிக்கலாம், ஓசியங்களாம் தாசியங்களாம், நீ அமாவாசையா, நீ பௌர்ணமியா, நீ அங்கேயா, நீ இங்கேயா, 1000 ரூபாய் கொடுத்த செல்போனுக்கு காலங்கிட்ட பேசலாம், லிப்ஸ்டிக் பெயர் பண்ணலாம், இப்படிலாம் கேவலப்படுத்தி அல்லோல்படுத்தி ஜனநாயகத்தை கேலிக்குறியாக ஆக்கிய கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய செய்த தவறு எல்லாம் மக்களையும் அரசு ஊழியர்களையும் அரசு தொழிற்சங்க தலைவர்களையும் கசக்கி பிழிந்து தக்கை போல் ஆக்கிய கருத்தினால்தான் திராவிட இயக்கங்கள் செய்த ஒரு சதி, ஒரு மக்களை துன்புறுத்த கருத்தினால்தான் தமிழ்நாட்டில் உள்ள மக்களும் அரசு ஊழியர்களும் கண்ணை மூடிக்கொண்டு விஜய்க்கு வாக்களித்தார்கள் என்பதை யாரும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அதுதான் சூழ்நிலை. ஆனால் திமுக என்ன நினைக்கிறால், நாம் செய்த தவறுகள்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள், ஆகவே பதவியேற்ற அன்றிலிருந்து நம்ம மேலத்தை ஆரம்பிப்போம். எதிர்கட்சிகள், அதாவது திமுக பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல எதிர்கட்சிக்கு பெட்டர். ஆளுங்கட்சியா வந்தா சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது. எல்லாமே அவங்க தமிழ்நாடே அவர்களுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய லெவல் ஆகிவிடும். ஆகவே விஜய்க்கு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சரான அவர்களுக்கும் இந்த நிலைப்பாடு தெரியும். திமுக எங்கெல்லாம் போகும், அதிமுக மனநிலை எங்கெல்லாம் போகும், பாஜக நமக்கு என்னென்ன செயல்படும். ஆகவே இன்று தாவேகா தோன்றிய ஒற்ற மனநிலை என்ன சொன்னால், ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்க வேண்டும் என்று தாவேகா தோன்றல் அறைகூல் விடுத்து உள்ளார்கள். ஆனால் இலங்கை நாட்டிலே அங்கு உள்ள தமிழர்கள் தாவேகா கட்சியை மிகப்பெரிய பேசுகிற காரணத்தால் இலங்கையில் 1 லட்சம் தமிழர்கள் படுகொலைக்கு ஆளான காங்கிரஸ் கட்சியுடன் காங்கிரஸை எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசினார் ஜோசப் விஜய் அவர்கள். இன்று ஆட்சி அமைய வேண்டும் என்ற காரணத்தினால் 5 சீட்டுக்காக நீங்கள் அந்த காங்கிரசுடன் கூட்டணி செய்கின்றீர்கள் என்று இலங்கையில் பிரச்சனை உள்ளது. ஆனால் காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்கிறால், விஜயை வைத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கர்நாடகா மாநிலத்திலும் ஆந்திரா மாநிலத்திலும் கேரளா மாநிலத்திலும் ஆர்சியின மக்களுடைய வாக்குகளை பெறலாம் என்றுதான் நினைக்கின்றன. ஆகவேதான் இந்த நிலைப்பாட்டில் பாஜக இந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக கேர்ஃபுல்லாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு கூட எதிர்காலத்தில் நீங்கள் தாவேகா vs காங்கிரஸ், டெல்லிக்கு ராகுல் காந்தி, தமிழகத்தில் ஜோசப் விஜய் என்ற நிலைப்பாடு வருகின்றது. அப்படி ஒரு பட்சத்தில் வறுமையானால் தமிழகத்தில் டெல்லிக்கு பிரதமர் மோடியும்
தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் என்ற நிலைப்பாடு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம் என்னவென்றால், இன்று பிரதமர் அவர்கள் பெங்களூரில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகின்றார். 2004 முதல் 2014 வரையிலும் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி அமைந்தன. அந்த காங்கிரஸ் ஆட்சியில் தமிழ்நாட்டில் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைத்தன. இன்று காங்கிரஸ் கூட்டவே இருந்து எம்எல்ஏ தேர்தலில் வெற்றி பெற்று திமுகவின் முதுகில் குத்தி விட்டன. இது துரோகம் அல்லையா என்று திமுகவுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடு உள்ளது என்ற பேச்சை பார்த்தோமையானால், ஒருவேளை காங்கிரசும் திமுகவும் பாஜகவும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம் என்றால், அதிமுகவில் உள்கட்சி தரைபிடிச்சு பிரச்சனை ஓடுகின்றது. எந்த நேரத்தில் அந்த கட்சி வெடித்து சின்ன பின்னம் ஆகும் என்பதை நோ கேரண்டி நோ வாரண்டி என்ற நிலைப்பாடுதான் இன்று தமிழகத்தில் ஜோசப் விஜயனுடைய முதலமைச்சர் பதவி ஏற்ற பிறகு தமிழகத்தில் தற்போதைய கள நிலவரம் மீதுதான் நான் உங்களுடைய பதிவு செய்கிறேன். சார், எங்களுக்கு என்ன கேட்கணும்னா சார், பொதுவாவே அதிமுகவை ஒரு பீனிக்ஸ் பறவைக்கு ஈக்குவலா தான் எல்லாருமே பாக்குறாங்க தமிழக மக்கள். அதிமுக எப்படி உருப்பெற்றது, எப்படி வளர்ந்தது, யாரெல்லாம் அதற்காக நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணாங்க, இன்று அந்த கட்சி எப்படி இருக்கு அப்படிங்கிற வரைக்கும். சோ ஒரு சமகாலத்துல ஒரு கட்சி வளர்ந்து கட்சி ரொம்ப பெரிய லெவலுக்கு வந்து 3 முறை முதலமைச்சரை ஆட்சியெல்லாம் அமைய பெற்று நிறைய முறை தமிழகத்துல அதிக ஆண்ட கட்சி அப்படிங்கறது அதிமுக பெயர் பெற்ற அதிமுக இன்று தன்னுடைய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ, இந்த 2026 தேர்தல் கழக கட்சியில் ஏதேனும் ஒன்றுக்கான வெளியேற்றம் குறித்த ஒரு சகிஞ்சையில ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்னிங்க கொடுத்திருக்கா சார்? அதிமுகவுடைய நிலைமை இன்னைக்கு என்னன்னா, ஒரு பழைய பாட்டு உண்டு. அதாவது, நூலும் இல்லை வாலும் இல்லை வானில் பட்டம் விடுவேனா, நாதி இல்லை வேதம் இல்லை நானும் வாழ்வை ரசிப்பேனா என்ற நிலைப்பாடு இந்த பாடல் வரிதான் இன்று ஞாபகம் வருகின்றது. இந்த அதிமுக என்பது தீய சக்தி, திமுகவுக்கு எதிராக மக்கள் நலனின் அக்கறை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எம்ஜிஆரால் அதிமுக. அதன் பிறகு அதே சிந்தனையோட ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தார்கள். ஜெயலலிதாவுடைய உரைத்த சிந்தனையில் அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா முதல் சொன்ன 2 துப்பாக்கிகள், ஒன்று ஜெயலலிதா, இன்னொன்று வி.கே. சசிகலா. 2 துப்பாக்கிகளும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொண்டு கடைக்கோடி தொண்டனையும் பெரும் கோடீஸ்வரன் ஆக்கிய பெருமை சசிகலாவுக்கு சாரும், ஜெயலலிதா அம்மாவுக்கு சாரும். ஜெயலலிதா அம்மா காலமான பிறகு சூழ்நிலையின் காரணத்தினால் சசிகலா அம்மையார் ஜெயிலுக்கு போனார். அந்த நேரத்தில் தன்னுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பாரே என்று எடப்பாடி பழனிசாமியிடம் முதலமைச்சர் பதவியை கொடுத்தார். ஆனால் என்ன ஆச்சு? மருந்தும் விருந்தும் 3 நாள் என்று சொல்வார்கள். அதே போல 3வது நாளைக்கு நீ யாரு நான் யார் என்ற நிலைப்பாடை பறிக்கிட்ட போது சசிகலாவையே வரம் கொடுத்தவங்க மேலே கையை சூண்டி விட்டது மாதிரி சசிகலாவே கட்சியில் நீக்கினார். இத்தகைய நிலைப்பாட்டுக்கு காரணம், அதிமுக அழிவுக்கு காரணம் இன்னைக்குள்ள நிலைமையில கே.பி. முனுசாமி முன்னாள் அமைச்சர். கே.பி. முனுசாமி தான் ஓபிஎஸ் கூட இருந்து அவரே லைஃப் ஜோலியா முடிச்சுட்டு போயிட்டாரு. அதே கே.பி. முனுசாமி தான் எடப்பாடி அவர்கிட்ட சொல்லி சசிகலாவை சேர்க்க வேண்டாம் என்று சொல்லி கடைசியும் விடாப்பிடியாக இருந்து சசிகலா அம்மையார் 5 ஆண்டுகள் பொறுத்து பார்த்தார். அதன் பிறகுதான் அவர் புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சி ஆரம்பிச்சு அவங்க எலெக்ஷனை சந்திச்சாங்க. இப்படிப்பட்ட துரோகங்கள் என்பது கர்மா ஒருபோதும் விடாது. இன்னைக்கு நிலைமை என்ன? முதலமைச்சர் பதவியில் இருக்கும் போதே அவர் 12 தொகுதியை கண்டாரு. இப்ப 13வது தொகுதி பழனிசாமி ஆயிட்டாரு. இப்போ சொந்த கட்சியில என்ன சொல்றாங்க? ஏங்க நீங்க கிடைச்ச எம்எல்ஏ தாவேக்கில் கூட்டி வச்சா 4 பைசா சம்பாதிக்கலாம், எதுவுமே இல்லாம ஆயிட்டீங்க என்ன? இன்னைக்கு சட்டமன்ற குழு தலைவர் வேலுமணியை தேர்ந்தெடுத்தாச்சு. சோ அடுத்தது அதிமுக பொதுச்செயலாளர் என்ன ஆகும்? பிரச்சனை உருவாகும். சோ இந்த மாதிரி அதிமுக கண்ணுக்கு முன்பே அழிந்து கொண்டு மூழ்கும் கப்பலாக இருக்க காரணம் என்னவென்றால், சகிப்பு தன்மை இல்லை, விட்டு கொடுக்க தன்மை இல்லை, தியாக சிந்தனை இல்லை. காரணம் என்றால், இந்த அதிமுக எனக்கு முதலமைச்சர் பதவி, எனக்கு எதிர்க்கட்சியினர் எல்லாமே எனக்கு தான் என்று சொல்லக்கூடிய அதிமுகவில் இப்பொழுது தலைவர்கள் நாட்டு நட்டார்களா, களை பறித்தார்களா, இந்த இயக்கத்துக்காக தியாகம் சென்றார்களா? ஒண்ணுமே இல்லையே. இயக்கத்துக்காக தியாகம் செய்தவர் ஜெயலலிதா அம்மையார், இயக்கத்துக்காக தியாகம் செய்தவர் வி.கே. சசிகலா. ஆகவே கடந்து வந்த பாதைகள்லாம் மறந்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலைப்பாடுதான் இன்று கர்மா ஒருபோதும் விடாது. எதை நீங்கள் விதைத்தீர்களோ அது அறுவடை செய்ய வேண்டும். அந்த அறுவடை தான் இன்று அதிமுக மூழ்கும் கப்பலான ஒரு நிலைப்பாடு தள்ளி உள்ளது. ஆனால் தொண்டர்கள் கண்ணீர் விடுகின்றார்கள். எப்படிப்பட்ட இயக்கம் அதிமுக? ஓபிஎஸ் என்ன சொல்லிருக்காரு?
நான் அதிமுக நான் திமுக ஏங்க நான் போறேன், எனக்கு ஜெயலலிதா அம்மா தான் அடையாளம் கண்டு விட்டாங்க, என்னை மதிக்கல, அதிமுக வேட்டையே கெட்டதுன்னு சொன்னா நான் எங்கெங்க போய் நிற்பேன் சொன்னாங்க. செங்கோட்டையன் என்ன சொன்னாரு, என்னுடைய பேரை ஏன் நோட்டீஸ்ல பேர்லாம் கேட்டாரு. அவரு தொகுதி எம்எல்ஏ, அவரையும் வெளியே போச்சு. ஜெயஸ்ரீ பிரபாரன், எம்ஜிஆராலும் செல்ல பிள்ளை, இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான நிலைப்பாடுகளினால்தான் இன்று அதிமுக சரிவை நோக்கி சென்றது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் முக்குளத்தூர் இன மக்கள் பெரும்பாலும் சசிகலா அம்மையாருக்கு ஓட்டு போட்டாங்களே தவிர்த்து அதிமுகவுக்கு ஓட்டே போடவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்று அதிமுக மூழ்கக்கூடிய நிலைமையில் போய் கொண்டிருக்கின்றன. கண்ணுக்கு தெரிந்து ஒரு இயக்கம் அழிகின்றது என்றால் யார் காரணம் என்றால் நிர்வாகம் குட்டிச்சூறாகி யார் பேச்சையும் கேட்பதில்லை, யாரையும் மதிப்பதில்லை. ராமாயணத்திலும் ஒரு கூனியும் மகாபாரத்தில் ஒரு சகுனி என்பது போல் அதிமுகவுக்கு ஒரு சகுனியான நிலைப்பாடு KP முனுசாமி வந்த காரணத்தால் அவரை பேசுகின்ற காரணத்தால் நேற்று அவர் காரில் அமர்ந்து கண்ணீர் வடிக்கின்றார். எல்லாம் கண்கட்ட கண்ணீர் வடித்த முனுசாமி அவர்களே, கண்கட்ட புனே இனிமேல் சூரிய நமஸ்காரம் என்ன புண்ணியம். ஆகவே இயக்கம் உங்கள் பார்வையிலே அழிந்து கொண்டிருக்கின்றது. தொண்டர்கள் என்ன செய்வதற்கென்றே தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு எக்கு கோட்டையான அதிமுக ஒரு குடும்பம், ஒரு கோயில் என்பது போல இருந்த இயக்கம் இன்னைக்கு செல்லாக்காசாக உள்ளது. அக்கைய சூழ்நிலையில் இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சு இன்னைக்கு ஆட்சி அமைக்கலாமா என்ற நிலைப்பாடு மனதில் வருகின்றதால் இதை எங்க சொல்லுது, மக்கள் ஏத்துக்கிடுவாங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற போது ஒண்ணுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த அதிமுக நிலைமையில் உள்ளது சார்.